செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதினா ரைஸ், புதினா புலாவ்னு சொல்லிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த ஆழாக்கில் பொன்னி பச்சரிசி 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிருக்கேன். இதில் 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். மின்ட் ரைஸ், இந்த புதினாவை ஒரு கட்டு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் தனியாக. இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கட்டும். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா நச்சு போட்டிருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட போட்டோன்னே நல்லா மேஷ் ஆகிடும். இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். இதனால் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த புதினா, இந்த நேரத்தில் அதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மின்ட் ரைஸ்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பிடிக்காது. உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதனால் இதெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற இந்த அரிசியை 2 ஆழாக்கு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த 2 ஆழாக்கு அரிசிக்கு 4 ஆழாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இதையும் அதோடு சேர்த்து மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. இது பொன்னி பச்சரிசி போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 2 ஆழாக்கு அரிசி எடுத்ததுனால 4 ஆழாக்கு தண்ணி. அந்த 4 ஆழாக்கு தண்ணியில் 1 ஆழாக்கு தண்ணியை இந்த மிக்சியெல்லாம் அரைச்சி வைக்க பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிடுறேன். ஆமாம், இதெல்லாம் காட்டும். அதை தண்ணி கரைச்சி ஊற்றினேன், நான் ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் 3 ஆழாக்கு தண்ணி ஊற்றுறேன். 2, 3, 4 இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம புதினா அரைக்கும் போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுறேன் மேலே. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை, வேறு ஏதாச்சும் மசாலா ஃப்ரை இது மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். சிப்ஸு, அப்பளம் இது வச்சும் சாப்பிடலாம். இந்த பபிள்ஸ் வருது, இந்த நேரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பரான சுவையான புதினா ரைஸ் ரெடி. இப்போ அதை மெதுவாக கிளறுங்க. கரெக்டாக இருக்க பாருங்கள், உதிரியாக நல்லா வந்திருக்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூடாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். புதினா ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.